அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்த்து ரியாக்ஷன் பண்ணலாம் இருக்கோம்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் நடிக்கும் ஹாப்பி ராஜாங்கிற மூவில இருந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரைலரை பார்த்து தான் நாங்கள் ரெண்டு பேரும் ரியாக்ஷன் பண்ணலாம் இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாலிய தேவையில்ல நீதான் என் பஞ்சாதி. I love you. I love you 2. I love you 3. I love you. நீ பார்க்க அழகா இருக்க, பாப்பா மாதிரி இருக்க. எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும். பாப்பா மாதிரி தான் இருக்காரு, சின்ன பையனா இருக்காரு. அப்பாடியே வித்தியாசமான அப்பா சார். அடோ பாருனே தெரியாது. சந்தனமா இந்த ஒரு பிள்ளைங்களுக்கு தான் உன் ஹிஸ்டரி உங்க அப்பா ஹிஸ்டரிலாம் தெரியும். சாரி, நான் லிவின்ல இருக்கேன். நானும் பக்கத்துல கோரமங்கலால தான் இருக்கேன். வெளியூர் பொண்ணுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏய் பாடா, நான் வாங்கி தரேன்டா. இதுக்கு முன்னாடி நான் லவ் பண்ண பொண்ணுங்களா என்ன தட்டி தான் சார் விட்டாங்க. இவ தான் சார் தட்டி கொடுக்குறா. உன் அப்பா அம்மாவை என் வீட்ல பொண்ணு கேட்க சொல்ல ஹாப்பி. ஆனா ஒரு காரணம், ஒரு பெரிய காரணம் இருக்கு. அப்பா வந்துருக்கு. I'm Raji from America. You're totally opposite of my expectation. அவனை நீ அவுட்ரா. நம்ம தூரத்து சொந்தம் தான். ஒரு ஆங்கிள்லயும் உங்க ஃபேமிலி மூஞ்சி மேட்ச் ஆகலையே. இதுக்கு தான் நீ இவ்ளோ நாள் உன் அப்பா அம்மாவை காட்டாம ஹேட் பண்ணல. Fraud family. அழாதப்பா நான் அழ வேண்டிய நிறைய இருக்கு. நம்மள லாக் பண்ணி திருட்டு தரமா கல்யாணம் நடத்த பிளான் பண்றாங்க. இன்னைக்கு டேமேஜ் தான். இது செட் ஆகாது ஹாப்பி. செட் ஆகாது. உனக்கு யார் வேணா பொண்டாட்டியா இருக்கட்டும், ஆனா காவியா தான் எனக்கு மருமக. Stubborn people. இட்ஸ் ஓவர். எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு அந்த இன்னசென்ட் ஹாப்பி தான் பிடிச்சு. ஒரு நாள் இதே மாதிரி நான் ரோட்ல நிப்பேன். क्यों समझ में नहीं आ रहा? मेरा रीजन क्यों इतना ओवर रिएक्ट कर रहे हो तुम? अच्छा, एक्टिंग बहुत अच्छा मालूम है. बहुत बहुत अच्छा. அடிடே இருப்பேன். அப்பா இந்த கெட்ட செஞ்சுட்டான். வேற லெவல் வேர் கட்டு. அடியே இருக்க. உனக்கு இன்னியா பாவம் பண்ணனா? சொல்லுங்கப்பா. ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு லவ் காமெடி ஜர்னல்ல போயிட்டு இருக்கு. ஆமா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு ட்ரைலர் வந்து ப்ராமிசிங்கா கொடுத்துருக்காரு. வர வர ஏதோ ட்ரை பண்ணாரு வேற ஜானர்ல. பட் அவர் ஃபர்ஸ்ட் சினிமாவுக்கு வரும்போது டார்லிங் அந்த டைம்ல வந்து டார்லிங் அப்புறம் படம் அப்படியே தொடர்ந்து காமெடியா வச்சிருந்தாரு. ஸோ அப்போ இருந்த ஒரு ஃபீல் வந்து இந்த படம் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்ச லைட்டா கிளிக் ஆனா கூட இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ட்ரைலர் கட்டு வேற லெவல்ல இருக்கு. அந்த எடிட்டர் வந்து பயங்கரமா ஹைப் ஆயிட்டிருக்காரு. செகண்ட் காமெடி சீன்ஸும் ரொம்ப சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஃபேமிலி பார்க்குற மாதிரியும் இருக்கு அந்த காமெடி சீன்ஸ்லாம் பார்க்கும்போது. தென் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராமோட இன்ஃப்ளூயன்சர் சோபா பையன்லாம் சோபா பையன் இருக்கணும். அப்புறம் அதிர்ச்சி அருண் வந்து நம்ம பிளாக் ஷிப் அதிர்ச்சி அருண் அவர் இருக்காரு சோபா பையன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து இது பண்ணியிருக்காங்க போல இந்த படத்துல. பட் இவ்வளோ பண்ணாலும் வந்து படம் கதை நல்லா இருக்கணும். காமெடி படம் எடுத்தா மக்கள் வந்து கண்டிப்பா சிரிக்கணும். அப்படி இல்லைன்னா படம் சிரிப்பாக சிரிச்சிடும். ஸோ எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம படம் வந்தாலும் தெரியும். இந்த மார்ச் 20 ஃபேமிலி பார்க்குற மாதிரியும் இருக்கும். எல்லாமே இருக்கணும் படத்துல. ஆக்சுவலா வந்து இப்போ ட்ரைலர் வந்து எந்த ஒரு ஓகே ட்ரைலர் பார்க்கும்போது ஓகே இந்த படம் நல்லா இருக்கும் சொல்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் வந்து பூர்த்தி செய்யணும். நான் தெரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து கம்பேக் கொடுத்து. ஸோ இந்த மூவி அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த ட்ரைலர் பார்த்து உங்களோட கருத்து என்னங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இந்த ட்ரைலர் பிடிச்சிருக்கா, இந்த ட்ரைலர் பார்க்கணும் உங்களுக்கு என்ன தோணுது என்னவோ நம்ம கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அதில் சொல்லிட்டு போங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. Bye பாய் bye. பாய்.